Hi, hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோட டீடைல்ட் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். ப்ளீஸ் நீங்க அங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் 1 கப் ரா ரைஸ் எடுத்துட்டிருக்கேன். எந்த கப்பால நம்ம அரிசி எடுத்துட்டோமோ அதால பாதி கப் துவரம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா அலம்பி ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஓவர் நைட் அதை புளிக்க வைக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஓவர் நைட் புளிச்ச மாவு. இது புளிச்சு எடுத்துனா பொங்கி வந்துடுது. இதை நல்லா கலந்துண்டு இது கூட ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காயை தோலை எடுத்துட்டு பொடி பொடியாக துருவி அது கூட சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். பீர்க்கங்காயை நறுக்கி கொஞ்சம் வாயில் போட்டுன்னு பார்க்கணும், ஏன்னா சிலது வந்து கசக்கும். அதனால் வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துருவி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற அந்த முள்ளாக இருக்கிற பகுதியை மாத்திரம் சீவி மீதியை துருவிட்டு அது கூட சேர்த்துக்கணும். இதுமாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அந்த மாவு. இப்போ ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை வந்து நம்ம வந்து சின்ன ஊத்தப்பம் சைஸில் வாத்துக்கணும். ரொம்ப சின்னதாக வாத்துக்கோங்க, அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இதை சுற்றி நெய் விட்டுருக்கேன். நெய் விடும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இதில் துவரம்பருப்பு அப்புறம் வந்து பீர்க்கங்காய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒன்று. காலம்பரை வேலைக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் இது ஒரு பக்கம் வேக வச்சுட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். ஆனால் செவக்கிற அளவுக்கு வேக வைக்கணும். இப்போது அடுத்த பக்கமும் அந்த மாதிரி செவந்த உடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான, ஹெல்தியான, டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுது. இது கூட நீங்கள் ஏதாவது காரமான சட்னி, இப்போ வெங்காய சட்னியோ தக்காளி சட்னி, இஞ்சி சட்னி, அது மாதிரி ஏதாவது காரமான சட்னியை தொட்டுன்னு சாப்பிட்லாம். இதை வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.